ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள கண் சிகிச்சை பிரிவில் 2 மாதங்களாக உரிய மருத்துவர்கள் இல்லாததால் கண் சிகிச்சைக்கு வரும் நோயாளிகள் பெரும் அவதியடைந்து திரும்பிச் செல்லும் சூழல் தொடர்கிறது. கடந்த 2 மாதங்களாக அறுவை சிகிச்சை மருத்துவர் இல்லாததால் கண் தொடர்பான அறுவை சிகிச்சைக்கு வரும் நோயாளிகள் அனுமதிக்கப்படவில்லை. அறுவை சிகிச்சை அரங்கம் திறக்கப்படாமல் உள்ளது. கண் சிகிச்சைக்கு வரும் நோயாளிகள் பரமக்குடி, மதுரை மற்றும் சிவகங்கை அரசு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றனர். இதில் தொடர்ச்சியாக 3 மருத்துவர் கண் சிகிச்சையை மேற்கொண்டாங்க. 3 பேருமே இப்போதைக்கு இல்லை. 2 பேர் விடுமுறையில் போயிட்டாங்க. ஒருத்தர் வெளியில் டிரான்ஸ்ஃபர் ஆகி போட்டா சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தினசரி சிகிச்சைக்காக போனவங்க கிராமப்புற மக்கள் உரிய சிகிச்சை கிடைச்சிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு 3 மருத்துவர் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா திருப்பி அனுப்பக்கூடிய ஒரு அவலமான நிலைமை இருக்குது. ரொம்ப கஷ்டப்படும் ஏழையா நாங்கெல்லாம் சும்மா கூலி வேலை பார்க்குறதா நாங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.